ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணப்பெண் சமையல். இன்னைக்கு மணப்பெண் சமையலில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரெசிபிஸ் தான் பார்க்க. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ 100 பேருக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ அரிசி அளக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாப்பாடு அரிசி பார்த்திங்கன்னா 100 பேருக்கு 10 கிலோ அளவுக்கு எடுக்கிறாங்க. அதாவது 5 அழாக் சேர்ந்தது 1 கிலோ. ஒரு ஆளுக்கு அரை அழாக் கணக்குக்கு படி பார்த்திங்கன்னா 10 கிலோ அரிசி வந்து 100 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த அரிசி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி கொண்டு வர போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டபரா ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுறாங்க. ஒலை நல்லா வந்த பிறகு நம்ம எடுத்த அரிசியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விடுறாங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா கொதித்து வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வடிகட்ட ஓட்டை உள்ள அன்னக்கூடையை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு சாப்பாடை அதில் அள்ளி ஊற்றிட்டு நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் 100 பேருக்கு சாப்பாடு வடிக்கும் முறை. நீங்களும் வீட்டில் ஹோட்டல் வத்த குழம்போட செய்முறை பார்த்திங்கன்னா கடாய் வச்சுட்டு அதில் 1/4 லிட்டர் அளவுக்கு சமையல் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறாங்க. எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குறாங்க. வதக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை நல்லா நீட்டு வாக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதை வந்து வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ தக்காளியோட பதம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் கரையணும். அந்த அளவுக்கு டைம் கொடுத்து நீங்கள் நல்லா வதக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி வதக்கினா உங்களுக்கு எண்ணெயில் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருக்கும். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வைக்கிறாங்க. அடுத்து இன்னொரு பிளேட்டில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நீட்டுவாக்காக கட் பண்ணி எடுத்திருக்காங்க. 2 கை அளவுக்கு இடித்த பூண்டு, 20 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஃபுல்லாக வந்து உருவி சேர்த்துக்கிறாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்து டபரா வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு சமையல் எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் சேர்த்து நல்லா பொரிய விடுறாங்க. பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயமும் சோம்பும் வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ப்ளஸ் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீட்டு வாக்காக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு 50 கிராம் அளவுக்கு தனியா பவுடர். இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க கலவையோடு சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலாவை எண்ணெயோடு சேர்த்து வதக்கி விடுறாங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்தலையும் மணத்தக்காளி வத்தலையும் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதை இந்த கலவையோடு சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. புளி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா வந்து கரைச்சி எடுக்கிறாங்க. நல்லா கெட்டியாக கரைக்கிறாங்க. கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி இதோட சேர்க்குறாங்க. நல்லா திப்பி இல்லாமல் வடிகட்டிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. மிக்ஸ் பண்ண பிறகு பார்க்குறீங்கன்னா தண்ணி வந்து ஒரு ஜக் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சோம் இல்லையா ஒரு பிளேட்டில், அது நல்லா ஆறி இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் வந்து நல்லா அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கும். இந்த டைமில் வந்து அதையும் சேர்த்துடுறாங்க.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. சாறையும் நல்லா வந்து தண்ணி விட்டு கலக்கி ஊற்றிக்கிறாங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு திக்னஸ் போதுமாக பார்த்துட்டு பத்தலைன்னா ஒரு ஜக் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறாங்க. இப்போ நல்லா கொதித்த பிறகு ஒரு 10லிருந்து 20 கிராம் அளவுக்கு வெள்ளை கட்டி வந்து நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. கடைசியாக கொத்தமல்லியை போட்டுட்டு கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வத்த குழம்பை சர்வ் பண்ணுறாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஹோட்டல் வத்த குழம்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.